லட்சுமி உடம்புக்கு பரவாயில்லையா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மைனி. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கேன். உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டேன். நானே உன்னை வீட்டுக்கு வந்து பார்க்கணும்னு பார்த்தேன். எனக்கும் கொஞ்சம் வேலைன்னு வேற வர முடியாம போச்சு. எப்படியோ உன்னை இங்கனே பார்த்துட்டேன். பரவாயில்ல மைனியே, இருக்கட்டும். இப்போ எங்க தூரமா? ஆமா, கடைக்கு போய் 2-3 சாமான் வாங்கணும், அதான் போய்கிட்டு இருக்கேன். நீ எங்க பச்சை மிளகாவோட வாரா? நீ கடைக்கு போயிட்டு தான் வாரியோ? ஆமா, கறிக்கு சுத்தமா மிளகா இல்லாம கிடந்துச்சு. அதான் சரி, ஒரு துவையலுக்கு அரைக்கணும்னாலும் தேவைப்படும்ல. அதான் சரி போய் கடையிலே வாங்கிட்டு வந்துடலான்னு போய் ஒரு 100 பச்சை மிளகா வாங்கிட்டு வரேன். சரி மைனியா, அப்ப நான் வரட்டுமா? பிள்ளைகளுக்கு தேடுவாளுவ, இன்னைக்கு வீட்டுல தான் கிடக்காளுவ. என்னமோ மேகி கிண்ட போறேன்னாலுவ, எல்லாம் கிடக்கு, எங்களுக்கு பச்சை மிளகா மட்டும் வேணும்னாலுவ. அதுல இருக்க மசாலாவே தூங்கலா, என்னத்துக்கு பச்சை மிளகான்னா இல்ல வேணுங்க. சரி என்னமோ கேக்காளுவ, கொண்டு போய் கொடுத்துருவோன்ட்டு வாங்கிட்டு வரேன். அப்படியே அன்னைக்கு அப்ப பிள்ளைகள் சமையல் தானா? ஆமா, நேரத்துல இருந்து அவ்வளவுதான் சமைச்சிட்டு அடக்காளுவ, உடம்பு சரியில்லைன்னு. பரவாயில்ல, பொட்ட பிள்ளைகள் நின்றுதான் நல்லா அழகா உன உட்கார வச்சு பாத்துக்கிடுவேன். இந்த குடுப்பனா அவனுக்கு தண்டை பணிக்கு இல்லாம போச்சே. சரி மைனியா, நான் வாரேன். ஏன் லட்சுமி கோச்சிக்கிட்டியோ? இல்ல மைனியா, நான் ஒன்னும் கோச்சிக்கிடல. இதுல கோச்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல லட்சுமி, நீ எதுக்கும் தண்டை பண்ணியை பார்த்து நேரில் ஒருக்கா பேசி பார்க்க கூடாதா? நான் என்னத்தக்க அந்த மனுஷங்கிட்ட பேசுறது? நான் பேசுறதெல்லாம் பேசிட்டேன். இனிமே அவரு எப்படி நடந்துக்கிறாரோ அதை பொறுத்துதான் இருக்கு. என் கையில எதுவும் இல்ல. இல்ல லட்சுமி, நான் என்ன சொல்றேன்னா, போது மைனி, அவரை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்ல. அப்படி சொல்லாத லட்சுமி. அங்க தண்டவாணி படிய பாடு நான் பார்த்துட்டு எனக்கே கஷ்டமா இருக்கு. அவரு நல்லா அவங்க அக்கா வீட்டுல நல்லா சொகுசா இருப்பாரு. அவருக்கு என்ன குறை? அங்க போனா நான் ராஜா கணங்கா இருப்பேன்ட்டுல போனாரு. நல்லா ராஜா கணங்கா இருக்கட்டும். உனக்கு விஷயமே புரியல லட்சுமி. ரமணியை பத்தி உனக்கு தெரியும்ல. அவன் போய் அங்க எப்படி ராஜா மாதிரி இருப்பான்? ராஜா மாதிரி நல்லா வேலைக்காரன் கணக்கா கிடந்து வேலை செஞ்சுட்டு தான் கிடக்கணும். இப்போ வேற கடையில தான் வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கா. அவன் வீட்டுல கூட தங்க வைக்கல, வேற இடத்துல வேலை செஞ்சுட்டு அங்கேயே தங்கிய மாதிரி செங்கச்சோலையா ஏதோ ஒரு இடத்துல சிமெண்ட் கல் இறக்கிய இடம் யாத்திய இடம் என்னமோ ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கா. அங்கதான் இப்ப தண்டவாணி வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க மைனி? அவரு ரமணி கிட்ட இல்லையா? ரமணி கிட்ட எல்லாம் கிடையாது. ரமணி கிட்ட வந்த ஒரு நாள் தான் அவன் அங்க தங்கியிருப்பான். அடுத்த நாளே கொண்டு வேலையில சேர்த்து விட்டுட்டா. வந்த அன்னைக்கு அவன் ஒன்றும் சும்மா இல்லை. உடனே அவகிட்ட காசை வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு வந்துட்டான். அவனை தூக்கி கொண்டு நானும் அவளெல்லாம் பிடிச்சி சோஃபாவில் கொண்டு வந்து போட்டோம். அங்கனே கிடந்தான் விடிய வரைக்கும். அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சு ரமணி அவகிட்ட நல்லா திட்டி விட்டுட்டா. அவனை இங்க இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது, உடனே வெளியே வேலைக்கு பார்த்து வைக்க அது இதுன்னு நல்லா அவளை சத்தம் போட்டு விட்டுட்டா. என்ன மைனி சொல்றீங்க? ஆமா, அந்த சமயத்துல நான் அங்கதான் இருந்தேன். ஆனா அன்னைக்கு ராத்திரி நான் கிளம்பிட்டேன். விடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்து அவன் எனக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னான், இப்போ வேலைக்கெல்லாம் சேர்த்து விட்டுட்டேன்னு. நானும் உன் புருஷன்கிட்ட மெதுவாக சொல்லி பார்த்தேன். இளமர காயா சொல்லி பார்த்தேன். ரமணிக்கிட்ட இருக்காத உன் பொண்டாட்டி பிள்ளைகளோட போய் சேர்ந்து இருந்து வாழை பாரு, இப்படி வராத போவாதேன்னு. அவன் எங்கே என் பேச்சை கேட்கான். எங்கள் அக்காவே குறை சொல்றியாக்கான்னு சொல்லி முஞ்ச காட்ட ஆரம்பிச்சிட்டான். அந்தாலும் என்னையும் போன விட்டுட்டேன். அவன்லாம் பட்டு தான் திருந்துவானோ என்னமோ தெரில. ஆமா மைனி, அவர் பட்டு தான் திருந்துவாரு. அதனால தானே நானும் விட்டுட்டேன். இல்லாட்டினே நான் கடந்து அவர்கிட்ட கடந்து இவ்வளவுக்கு கடந்து மல்லு கட்டணும்னு அவசியம் இல்லையே. நான் சொத்து கேட்டு எழுதி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதான் நீ சொத்து கண்டிதான் அப்ப நீ என்னைய சேர்த்துக்கிட்டியாக்கோன்னு சொல்லி அந்த பேச்சு பேசினாரு. அதனால எனக்கு அவர்கிட்ட பேசவே விருப்பம் இல்லை. அவரா என்னைக்கா திருந்தி வாராரோ வரட்டும், அப்ப பாத்துக்கிடலாம். எனக்கு சொத்து கூட வேண்டாம். அவர் அக்கா குணம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட வந்து சேர்ந்தா போதும். எனக்கு அதான் முக்கியம். இப்போதைக்கு ஐயா அக்கா தானே அவங்களுக்கு மகாராணி கணக்கா தோணுது. அவருக்கு நல்லது கெட்டது எல்லாம் அவதான் பண்ணுவான்னு நம்ம 3வது மனுஷங்களா தானே தெரியும். அதனால அவரு அவங்க அக்காட்ட இருந்து பட்டு திரும்பி வரட்டும். இருந்தாலும் லட்சுமி வேண்டாம் மைனி, இதுக்கு மேல அவரை பத்தி எதுவும் பேச வேண்டாம். அவரா எப்ப திரும்பி ஒழுங்கா வாராருன்னு பாப்போம். அது வரைக்கும் இந்த கதையே வேண்டாம் மைனி. எனக்கு அவரை பத்தி பேச விருப்பம் இல்ல. சரி, நான் போயிட்டு வரேன் மைனி. சரி. கடைசியில பச்சை மிளகா இல்லாம தான் மேகி செய்யணும் போல இருக்கு. ஒரு 10 நிமிஷம் பொறு, அம்மா வந்துருவான்னு சொன்னா கேட்கணும்ல. நீ தான் கேட்க மாட்டேங்க. அவ கடைக்கு போனா நல்ல சீக்கிரம் வரமுண்டா. அதுக்கு தான் நான் பக்கத்துல எங்கேயாவது யார் வீட்லயாவது ஒரு 2 பச்சை மிளகா கடன் கேட்கன்னு. அதுக்கும் வேண்டாம் நானே கடையில போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. கொஞ்சம் கெதியா இருந்தா போதும் அவளுக்கு. ஒரு நிமிஷம் வீட்டுல இருக்க முடியா, உடனே கிளம்பிடுவா பயணம். அதான் சொன்னளவ எவகிட்டையும் போய் 2 பச்சை மிளகான்னு போய் நின்னா அவ்வளோ கேவலமா பார்ப்பாளுவ நம்மளன்னு. அதனாலதான் போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன்னு போனா. இல்லாட்டினா மிளகாத்தூள் போட்டு செய்யுங்கன்னு தானே சொன்னா. நீ தானே வேண்டாம் பச்சை மிளகா காரம் தான் எனக்கு பிடிக்கும், அதுதான் வேணும்னு நீ தான் குதிச்சுக்கிட்டு நின்ன. நான் வெங்காயம் தக்காளி வெட்டுறதுக்குள்ள ஓடி போய் வாங்கிட்டு வான்னு நீ தானே அனுப்பி விட்ட. சொன்னேன், வேற அவ யார்கிட்டையும் வாங்கக்கூடாதுன்னு சொன்னா. அதனால சரி அப்புறம் வெங்காயம் தக்காளி வெட்டுறதுக்குள்ள சீக்கிரம் ஓடி போய் வாங்கிட்டு வான்னு அனுப்பி விட்டேன். அதுக்கு நீ இவ்வளவு நேரமா? சரி, அவ வருவா. நீ அந்த தக்காளி வெங்காயத்தை இதுக்குள்ள போடு. என்ன காஞ்சிட்டா? என்ன காஞ்சி எல்லாம் வெடிச்சாச்சு, போடு. இந்தாயிரு போடுறேன். நம்ம பாட்டுக்கு அத்தையை பார்க்கணும் வந்துட்டோம். எப்படி உள்ள போறது, எப்படி அவங்கள ஃபேஸ் பண்றதுன்னே தெரியலையே. சந்தியா கிட்டையும் இப்போ அவ்வளவு நம்ம பேசுறது இல்ல. அதனால நமக்கே உள்ள போக கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. யாரது நம்ம வீட்டு முன்னாடி வண்டியை போட்டுட்டு நிக்குது? எப்ப யாரு பாரு?
ஐயோ அத்தை. அத்தை நல்லா இருக்கீங்களா? உடம்பு சரியில்லைன்னாவ இப்ப பரவாயில்லையா அத்தை? நல்லா இருக்கீங்களா? வாப்பா வாப்பா, நீ தானே? ஆனா வேற யாரோ நினைச்சிட்டேன். நல்லா இருக்கேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடம்புக்கு நல்லா தான் இருக்கேன். என்னத்தே எங்க வீட்டு வரிய? இல்லையா, நாலு பச்சை மிளகாய் வாங்கலாமான்னு கடைக்கு தான் போயிட்டு வரேன். அப்படியா? நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். உடம்பு சரியில்லைன்னாவள எப்படி இருக்கியா என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நல்லா தான் இருக்கேன். வாப்பா உள்ள வா, சாப்பிடலாம். இல்ல அத்தை பரவாயில்ல இருக்கட்டும், நான் வீட்டுக்கு அப்ப கிளம்புறேன். உங்களோட ஹெல்த் எப்படி இருக்கு என்னன்னு கேட்டு பார்த்துட்டு போலாமேன்னு தான் வந்தேன். ஏதோ உடம்பு முடியலன்னா எனக்கு போன் அடிங்க அத்தை, நான் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறேன். எதுவும் கேட்கறதுக்கு தயங்காதீங்க. சரிப்பா, வா இப்ப நீ உள்ள வா. உள்ள வந்து ஒரு டம்ளர் காப்பியாவது குடிச்சிட்டு போ, வா. இல்ல அத்தை பரவாயில்ல இருக்கட்டும். அடா வாப்பா, சொன்னா கேளு, வா. அத்தை சொல்லியம்ல, வா வா உள்ள வா. சரி அத்தை. எனக்கு தான் இந்த வீட்டுக்குள்ள போகிறதுக்கு தயக்கமா இருக்கு. முன்னாடியெல்லாம் ஆசைப்பட்டு இந்த வீட்டுக்கு வருவேன். இப்போலாம் இங்கே வரவே மனசு என்னமோ கஷ்டமா இருக்கு. சரி போவோம், ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிடலாம். எப்ப அந்த மேகியும் எடு, கொட்டு, வேற பத்தாது. அதெல்லாம் போதும், அவ்வளவுமா திங்க போறோம்? சொன்னா கேள்வி, இது எனக்கே பத்தாது. என் பிள்ளைகளா அந்தாங்க பச்சை மிளகா. வா, இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு வாயா. நாங்க சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சு பாத்திரம் சட்டி பணியெல்லாம் கழுவி கவுத்தி வச்சதுக்கு அப்புறம் எல்லாம் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களாக்கும். கொஞ்ச நேரம் நீ போய் 1 மணி நேரம் ஆகுது. எவ்வளவு நேரம் நாங்க காத்திருக்குது? வேற எங்களுக்கு பசிக்காத. அதான் நாங்க சும்மா செய்ய ஆரம்பிச்சிட்டோம், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு. இனிமே நீ அந்த மிளகாவை தின்னு. சரிலாம் கோவப்படாதீங்க, நீங்கள் தின்னுங்க, நான் அம்மா கஞ்சிக்கு போட்டு குடிச்சுக்கிடுவேன். மிளகாவை எனக்கு தேவைப்படும். எப்ப எம்மா அப்போ உனக்கு மேகி வேண்டாமா? இப்பதான் என்ன 2 பாக்கெட்டையும் சேர்த்து கொட்டுவோம் உனக்கு ஆகும்னு நினைச்சுக்கிட்டு பார்த்தா நீ என்ன வேண்டாங்க கஞ்சா குடிக்க போறா? ஐயே, எனக்கெல்லாம் மேகி வேண்டாமா, நீங்கள் செஞ்சு தின்னுங்க. நான் கொஞ்சம் கஞ்சி கிடக்குல்ல, அதை உப்பு போட்டு கொஞ்சம் தயிர் கிடந்து அதையும் ஊற்றி இந்த பச்சை மிளகாய் பிச்சு போட்டு நான் தின்னுக்கிடுவேன். நீங்களே உங்களுக்கு மேகி செஞ்சு சாப்பிடுங்கம்மா. எம்மா அங்கே பாரு, சரணன் வந்திருக்காவ. ஆமா, அவனை நான் தான் உள்ள கூப்பிட்டுட்டு அந்த வயலுக்கு ஒரு டம்ளர் காப்பி கூட கொடுக்காம உங்கள்கிட்ட இருந்து பேசிட்டு இருக்கேன் பத்தியா? ஐயா உட்காரியா, இந்த காப்பி போட்டு கொண்டாரே. சரித்த. மேகி கொட்டியும் நீ இல்ல கூட 2 பாக்கெட் சேர்த்து அதையும் சேர்த்து போட்டு கொட்டுங்க. கொட்டி பிள்ளைக்கு செஞ்சு கொடுங்க, நான் அந்த காப்பி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. சரணனா வாங்க உட்காருங்க. இந்த வாங்கி சோனி. இவன் எதுக்கு இப்ப இங்க வந்தான்? அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், நம்ம அவனை கண்டுக்கப்படாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். என்ன சரணனா திடீர்னு இந்த பக்கம்? யாரையும் பாக்குறதுக்காக வந்தியலா? இல்ல சோனி, உங்க அம்மாவை பார்க்க தான் வந்தேன். அத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா? நான் கூட எங்க அக்கா காலேஜுக்கு வரலன்னா தான், ஒரு நாள் வரலன்னா தான் வீட்டுக்கே பார்க்க வந்துட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன். ஐயோ, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, சும்மா விளாட்டுக்கு தான் சொன்னேன். சரணனா, உங்களை நான் அண்ணன்னு கூப்பிடணுமா அத்தான்னு கூப்பிடணுமா? நீ எப்படினாலும் கூப்பிடு சோனி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணானே கூப்பிடு முடிஞ்சா. சரிண்ணா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் பார்த்துக்கிடுங்க. என்ன சோனி சொல்லு. இந்த உங்க ஃப்ரெண்டு சீனியர் ஒரு ஆள் இருக்காரே. ஆமா ஷியாம். அவங்க ஏன் எப்ப பார்த்தாலும் வரப்பாவே திரியுறாங்க காலேஜ்ல? கொஞ்சம் சாப்பிட்டாலாம் பேச மாட்டாங்களோ யார்கிட்டையும்? ஏதோ ஜில்லுன்னு ஒரு காதல் படத்துல வர்ற சூர்யான்னு நினைப்பவருக்கு மனசுல நினைக்கேன். கொஞ்சம் அவரை அடக்கி வாசிக்க சொல்லுங்க. என்ன நான் சொன்னேனே சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பிள்ளைகள் போய் பேசினாலும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி விட்டுறாராம. எங்க கிளாஸ்ல இப்படிதான் ஒரு பிள்ளை அந்த வயன்ட்ட போயிட்டு பேசி இருக்கு, ஷாம் கிட்ட ஓவரா பேசி விட்டுருக்கிறாரு. அதனால அவரை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுங்க. என்ன சரி சொல்லிடுறேன். நீ தான் பேசுவல்ல, நீயே நேரில் பார்க்கும்போது நீயே பேசிட வேண்டியதானே. அவன்கிட்ட சொன்னா அவன் கேட்டுப்பான். ஐயோ, என்னையும் நோஸ் கட் பண்ணி விட்டுட்டேனா அப்புறம் எனக்கு கஷ்டமா இருக்குமே. அதான் உங்ககிட்ட சொல்றேன். அவனுக்கு பொண்ணுங்கன்னா பிடிக்காது, வேற ஒன்றும் இல்லை. அப்படியா? ஒருவேளை வானவில்லோ? சோனி, இப்பெல்லாம் ஒரே காலேஜ்ல அப்படி இப்படிதான் பேசிக்கிட்டாங்க, அதான் கேட்டேன். ஆனா அவன் அப்படிலாம் கிடையாது, நீ நினைக்க மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சரி, எனக்கு ஒரு டவுட் இருந்து உங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. பாரு ஃப்ராடு, அவகிட்ட மட்டும் எப்படி சிரிச்சு பேசுறான், நம்ம கிட்ட எப்படிலாம் எப்பனா பேசுறானா? பேசவே மாட்டேங்குது மாடு. இருக்கட்டும், பாத்துக்கிறேன். சரி, நான் இப்ப சொன்னதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. கொஞ்சம் ஓவர் சீன் போடுறாருல, அதை மட்டும் சொல்லி கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லுங்க. சரி சொல்றேன். ஐயா இந்தாயா காஃபி. ஏம்மா எங்களுக்கெல்லாம் காஃபி இல்லையாவே? ஏலா நீ தான் பல்லு விளக்காமே காஃபி குடிச்சியல காலையில? வேணா இனிமே உனக்கு வேணும்னா பால் சூடாதான் கிடக்கு, அடுப்புல தான் கிடக்கு, வேணா போய் ஆத்தி குடி. பிள்ளைக்கு சீக்கிரம் மேகியை கிண்டி ஒரு வாய் அவனுக்கும் கொடுங்க, சாப்பிட்டுட்டு போட்டோம். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நான் வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், எனக்கு வேண்டாம். அட பரவாயில்ல சாப்பிடுங்க, நாங்க காசெல்லாம் கேட்க மாட்டோம். இல்ல அதுக்கு இல்ல, காலையில நான் சாப்பிட்டுட்டேன், அதான் வேண்டான்னு சொல்றேன். எனக்கு காஃபி மட்டும் போதும். அட பிள்ளைல அழகா செய்வாளுவே, அதை இதை போட்டு நல்லா செஞ்சு வச்சிருக்காளுவே, சாப்பிடியா? எல்லாம் முடிஞ்சுதா? அந்த ரெடி ஆயிடுச்சு. அப்ப பிள்ளைக்கு எடுத்து கொடு, அவன் 2 வாய் சாப்பிட்டு காப்பியை குடிச்சிட்டு அவன் போட்டோம். எப்ப சோனி, இந்தா மேகி, இதை கொடுத்துரு.
கொண்டா கொண்டா அங்க கொண்டா. வாவ், நல்லா உதிரி உதிரி அழகா செஞ்சிருக்காள சந்தியா. இந்தாங்க சரணா, சாப்பிட்டு பாருங்க. இல்ல சோனி, நீயே சாப்பிடு, எனக்கு வேண்டாம், எனக்கு காஃபி மட்டும் போதும். எவ அவன் தான் வேண்டாங்கல்ல, விடு நீ சாப்பிடு. அவரு நம்ம செஞ்சதெல்லாம் சாப்பிட மாட்டாரு. அவருக்கு வேற யாராவது செஞ்சு கொடுத்தாதான் சாப்பிடுவாரோ என்னமோ. நீ சாப்பிடுவ. சரணா அப்படியா? சேச்சே அப்படிலாம் இல்ல, நான் காலையிலேயே சாப்பிட்டுட்டேன், அதனாலதான் வேண்டாம்னு சொல்றேன். பரவாயில்லையா, ஒரு வயசு சாப்பிட்டு காப்பிய குடி. சரித்த. இந்தாங்க பிடிங்க மேகிய. ம். அத்தை நீங்க சாப்பிடலையா? இல்லையா, எனக்கு மேகி எல்லாம் பிடிக்காது, அதனால நான் கஞ்சிக்கு போட்டு குடிச்சுக்கிட்டேன்ட்டேன். சரித்த. நீங்க சாப்பிடுங்க, நீங்களே சாப்பிட்டுட்டு இருங்க, நான் தான் வாரையா. சரித்த. சந்தியா நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்க மாதிரிலாம் தெரியுது. அவளுக்கு என் நிலைமையை நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இருக்க பிரச்சனையில இங்க மாமா வேற பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் சரியாவி அதுக்கப்புறம் நான் என் பிரச்சனையை சால்வ் பண்றதுன்னு தெரியல. சரி, நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அதானே நடக்கும், நடக்கிறது போல நடக்கட்டும். இல்ல இனி இப்போ எங்கே கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க? ஏதோ வேலையை கிளியை தாண்டி குதிச்சு ஏதோ களவாண்டுறதுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கியா என்ன? அட பெரிய பொண்ணு, வாயை முடிக்கிட்டு தான் கொஞ்சம் பின்னாடியே வாயே. எங்க எதுக்கு ஏன்னு தோணன்னு கேட்டுக்கிட்டே வாரா. நீ கூடும் போதெல்லாம் நான் என் பாட்டுக்கு பின்னாடியே வாரம்ல, அது மாதிரி ஒழுங்கா பின்னாடியே வந்து தொலை. இல்லைலா, எங்கே என்னன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் வசதியாக இருக்குமேனு பார்த்தேன். லட்சுமி அக்கா தோட்டத்தில் கீரை எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்து விதைத்தா தான் நமக்கு கீரை. இப்போ கீரை பிஸ்னஸ் இல்லை, அதனால் வேற எங்கேயும் வேலி தாண்டி குதிச்சு கீரை களவாண்டதுக்கு கூப்பிடுறியோன்னு தான் கேட்கேன். இல்ல, இது வேற பிசினஸ், வா பின்னாடியே வா சொல்றேன். இப்போ இந்த உமா குந்தாணி நம்மளை எங்கே கூப்பிடுறான்னு தெரியலையே. நம்மளை எங்கேயும் கோத்து விடாமல் இருக்க மாட்டாளோ? சரி, என்னதான் நடக்குன்னு பார்ப்போம். கழுதைக்கு வாக்கப்பட்ட கணச்சி தானே ஆவணும். நம்மளும் பின்னாடியே போவோம். சரசு, கொஞ்சம் நில்லு. யாரது நம்மளை கூப்பிடுறது? லட்சுமி அக்கா வாங்க வாங்க. நான் வாரேன். அம்மா நீ எங்க போயிட்டு வர? நாங்க முத்து வீட்டுக்கு போயிட்டு வரேங்கா. அம்மா சுடிதார் தைக்க சொல்லி கொடுத்துருந்தாளா, அதான் சரி கொண்டு போய் அதை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வருவோன்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன். அப்படியா? அதானே இந்த தெருவுல சுத்திக்கிட்டு இருக்கியே என்னன்னு தான் கேட்டேன். ஆமாக்கா, துணி தைக்க கொடுத்ததுதான் கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வரேன். ஆமா நீங்க எங்க? நான் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் காக்குல சிக்கன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் கடைக்கு. அப்படியா? சிக்கன் கறியா வைக்க போறிய? ஆமா, 3ஆம் தேதி கொடி ஏறிடுமா, அப்புறம் நம்ம 10 நாளைக்கு கவுச்சி கிச்சு எதுவும் சேர்க்க மாட்டோமா, அதனால சரி அதான் பிள்ளைகளுக்கு அதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சு கொடுத்துருவோமே நினைச்சுக்கிட்டு சிக்கன் எடுக்க போறேன். நீ என்ன கறி வச்சா? நானும் இனிமேதாக்கா கறி வைக்கணும், இன்னும் ஒன்றும் செய்யல. காலையில கொஞ்சம் மாவு இருந்துன்னு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். தேங்காய் சட்னி தான் வச்சேன். இனிமே மதியத்துக்கு தான் என்ன பண்ணேன்னு தெரியலன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தேன். வேற அவ்வளோ அன்னைக்கு துணியை தைக்க தரும்போது அவசரம் சொன்னாலும் கடகடன்னு தைச்சிட்டேன். அப்புறம் வாங்க வரவே காணோம். சரி போய் கையோட கொடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ எடுத்துக்கிட்டு போனேன். சரி, மதியத்துக்கு தான் என்ன செய்யணும்னு தெரிலங்கல்ல, வா கறி எடுக்க போவோம். நீ காக்கில சிக்கனா இல்லைன்னா மட்டனா வாங்கி கறி வச்சு பிள்ளைகளுக்கு கொடு. வேற 4 நாள் வேற கொடி ஏறினப்புறமா நம்ம எதுவும் சேர்க்க முடியாதுல்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். காப்பு கட்டுற வீட்டில் தானக்க நான்வெஜ் எதுவும் சேர்க்காம பாப்பாவ. மற்ற வீட்டிலலாம் மீனுக்காரே வந்தால் மீனெல்லாம் வாங்கி கறி தானக்க வைப்பாவ. இந்த தடவை சதீசம் வேஷம் போடலங்க, காப்புக்கு இப்போ ஒன்றும் கட்டலங்க. அப்போனா நம்ம வீட்டில் எதுனாலும் சேர்க்கலாம்லாக்கோ. உங்கள் வீட்லேயும் அந்த சந்தியாளுக்கு தான் 3 தடவை வேஷம் மட்டும் முடிச்சிட்டியெல்லாம் நீங்கள் வேண்டுறது. இனிமேல் அவளுக்கு ஒன்றும் கிடையாதுல்லக்கோ, அதனால நீங்கள் சேர்க்கலாம். ஆமாம், கறி மீன் நம்ம சேர்க்கலான்னு தான் ஒன்றும் இல்லை தான். காப்பு கட்டுற வீட்டில் வேஷம் போடுற வீட்டில் தான் சேர்க்க மாட்டாவ. இருந்தாலும் சாமியுமே வீட்டு வேலுக்கு வாரம் தர்மத்துக்கெல்லாம் வருவாவ. அப்போ நம்ம தர்மம் போடும்போது மீன் கறி சாப்பிட்டோமா கறிச்சோறு சாப்பிட்டோமான்னு இருக்கோம்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். 10 நாள் நான் எதுவும் சேர்க்காம தான் இருக்க போகிறேன். வேற நமக்கு அந்த நேரத்தில் சங்கடமாக இருக்கும் நம்ம காணிக்க வைக்கும்போது. ஆமாம், அது சரிதான். இருந்தாலும் நமக்கு வேற என்ன கறி வைக்கணும் தெரியாத. வேற மீன் கறின்னு வாங்காமல் ஓடாதில்ல, அதுக்கு தான் சொன்னேன். 10 நாள் தானே பார்த்துக்கிடலாம். வா, இப்போ கறி எடுக்கிறதா இருந்தால் வா, இல்லாட்டின்னா உன் விருப்பம். நான் தான் போகிறேன். போய் கறி வாங்கி தான் கொண்டு போய் கறி வைக்கணும். பிள்ளைகளுக்கு காலையிலே மேகியை தான் கிண்டி தின்னுட்டு நடந்தாளுவே. நானும் கஞ்சி கடந்து கொஞ்சம் குடித்தேன். என்னது கஞ்சி குடிச்சியலா? ஏற்கனவே உடம்பு சரியில்லை, என்னத்துக்கு இப்போ கடந்து கஞ்சி குடிச்சியே? என்கிட்ட சொல்லியிருந்தா தோசையாவது ஊற்றி கொண்டு வந்து தந்திருப்போம்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரசு, பிள்ளைகளும் மேகிதுனாலுமே நமக்கு மேகி இறங்காது, அது பிடிக்காதுல்ல, அதான் சரி கஞ்சியை ஊற்றி குடிச்சிட்டு வேலையை பார்ப்போன்னு நான் இப்போ வாரேன். என்ன வச்சு போங்க நீங்கள் ஏதாவது வேணும்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியது தானே. ஆனால் நம்ம என்ன கஞ்சி குடிக்காத ஆளுவலா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீ கறி எடுக்க வாரியா? அப்படி சரி வாங்க போவோம். வா போவோம். பாத்தியா பன்னீர் ரோஸ் எப்படி கொத்து கொத்தா பூத்து கிடக்குன்னு? அதுவும் சின்ன செடியில
எங்கள் வீட்டில் இதை விட மரம் கணங்க எவ்வளோ பெருசாக கொத்து கொத்தா பூத்து கிடக்கும் தெரியுமா? இது சின்ன மரம். கிறுக்கி, இது மரம் இல்ல, செடி. சரி, ஏதோ ஒன்று. எங்கள் வீட்டுக்கு வரியா, வந்து பார்க்குறியா எவ்வளோ செடியில் எவ்வளோ பூ கிடக்குன்னு? ஒன்றும் தேவையில்ல, உங்க வீட்ல எவ்வளவு செடி இருக்குன்னு எனக்கு தெரியும். சரி விடு. எனக்கு அந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் தான் பிடிச்சிருக்கு, நல்லா அழகா இருக்கு. ஆமா, இது கூட நான் வச்சதுதான், என்னோட ஃபேவரட். எங்க வீட்ல வச்சா எப்படிதான் ஆடெல்லாம் வந்து கடிக்குதோ தெரியல. உடனே கடிச்சு எல்லாத்தையும் தின்னுட்டு மொட்டையாக்கிட்டு போயிருது செடிய. எப்பயும் படலையே சாத்தி போடணும். உங்களை யாரும் திறந்து வச்சுட்டு போக சொன்னது? திறந்து வச்சுட்டு போனா ஆடு மாடு உள்ள போய் நியாயம் தான் செய்யும். எல்லாம் எங்க சதீஷ் பார்க்க வேலைதான். பப்பரப்பான் கதவை திறந்து வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிருவான். எங்களையும் போங்க, என்ன வேணாலும் வீட்டுக்குள்ள போய் எடுத்துட்டு போங்கன்னு. ஆமாம் பூமாரி, சதீஷ் ஏதோ வேலைக்கு போகிறான்னு அப்படியா? ஆமா, 1ஆம் தேதியில இருந்து போறானா சொல்லியிருக்கான். வேலைக்கு போனதும் அவரு முத மாசம் சம்பளம் வந்ததும் எனக்கு நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவானா. என்கிட்ட கதை உடியா. சதீஷுக்கு எவ்வளவு பாசம் உன் மேல. அட நீ வேற சோனி, வெறுப்பேத்தாத. அவனுக்கு இந்த சுவாறு போட்டு கொடுக்க, முட்டை பொரிச்சு கொடுக்க, அப்புறம் இந்த சாப்பிடும்போது தண்ணி மொந்து கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி எடுபடி வேலை செய்யறதுக்கு, அவனுக்கு வேலைக்காரி கணக்கா வேலை செய்யறதுக்கு அவரு எனக்கு இதெல்லாம் உனக்கு நான் வாங்கி தருவேன், அது வாங்கி தருவேன், நீ கேட்கறதெல்லாம் செய்வேன், சம்பளம் வந்ததானே என்னை ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்குது அந்த நாய். அடப்பாவி, அப்படி சொல்லி உன்னைய வேலை வாங்கிட்டு இருக்கானோ? அப்படி ஐஸ் வச்சுதான் நீயும் செஞ்சிருப்பிய அவ்வளவு வேலையும். சே, அதுக்குலாம் இல்ல, பாவமா இருந்தது. கொஞ்சம் திரும்பி ஏதோ உருப்படுறதுக்கு வேலையை பார்க்காம போல இருக்கு. சரி, நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோமே அவனுக்கு அப்படின்னு சொல்லி தான் செஞ்சேன். அவன் அப்படி சொல்றான்லாம் நான் செய்யல. சரி, அதெல்லாம் விடுங்க. அங்கே பாரு, சந்தியா ஏன் தனியாக உட்கார்ந்து சோக கீதம் வாசிச்சுக்கிட்டு இருக்கா? என்னவா அவளுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சு தெரியுது, அதான் அப்படி இருக்கு. ஏன் இந்த ஏக்கம் வெள்ளை மேகத்துண்டுக்குள் எழும் மின்னல் போல் இந்த வாழ்வெங்கும் மின்னல் என் இதழ் மேல் இன்று வாழும் மௌனங்கள் என் மனம் பேசுதே 100 எண்ணங்கள் சொன்ன சொல்லின் அர்த்தங்கள் என்னுள் வாழுதே தூரம் தள்ளி சென்றாலும் உயிர் தேடுதே ஆசை வார்த்தை எல்லாமே இன்று கீறலாய் எந்த நெஞ்சில் ஓரத்தில் பாய செய்கிறாய் இன்னும் நீ வந்தாய் இன்னும் வாழ்கின்றாய் உந்தன் சொல்லாலே தூரம் உண்டாக்கினாய். இந்த படம் சூப்பரா இருக்கும். இது லவ் ஃபெயிலியர் சாங்குல்ல, இதை எதுக்கு சந்தியா போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா? அவளுக்கும் லவ் ஃபெயிலியரா இருக்கும். அப்படிதானே சந்தியா? பாரு, நம்ம பேசுறது கேக்குதானே. ஏப்ப சந்தியா, ஏப்ப செவடி, உன்னையே தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்னப்பா ஜோனி? வெண்ண. ஆமா, எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கோம், காது கேட்கலையா உனக்கு? சரி, என்னப்பா சொல்லு. நான் ஒன்றும் கேட்கல. சின்ன பொண்ணு உங்ககிட்ட என்னமோ கேட்கா, என்னன்னு கேளு. ஐயோ, என்ன கொடுத்து விட்டால இந்த சோனி? என்னப்பா சின்ன பொண்ணு சொல்லு. இல்லை சந்தியா, ஒன்றும் இல்லை. நீ எவ்வளோ சொன்னாலும் திருந்த முண்டான்னு தெரிஞ்சு போச்சு. உன்கிட்ட பேசி என்ன ஆக போகுது? சின்ன பொண்ணுலாம் உன்னை அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிட்டியவே நீ. அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். அதுதான் கிறுக்கு கிழங்கு, ஏதாவது கிறுக்கு வேலையை பார்த்துட்டு நம்மகிட்ட திட்டு வாங்கிட்டு அடக்கம். அவளே இப்போ உனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிட்டிய சந்தியா. என்னத்துக்கு இப்ப நீ தனியா அங்க உட்கார்ந்துருக்க? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். நீங்கள் செடி கொடியெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களேன்னு. ஆமா, நீயும் வர வேண்டியது தானே. உனக்கு இங்க என்ன வேலை? தனியா உட்கார்ந்துக்கிட்டு நல்லா ஒய்யாரமா சேட் சாங் கேட்டுக்கிட்டு இருக்காவ மேடம். இப்போ ஏன் விருப்பம், எனக்கு மனசுக்கு தோன்ற பாட்டை நான் கேட்பேன். உனக்கு என்ன பண்ணுது? போய் உன் வேலையை பாருண்ணே. நீ இப்படியே இருந்தேன்னு வையி, அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன் பார்த்துக்க. ஏற்கனவே அம்மா வேற உடம்பு சரியில்லாம இருக்கா. இப்போ சோனி சும்மா இருப்பேன், நானும் ஒன்றும் சோகமெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கேன். அப்படிங்களா மேடம்? காலையில சரண் வந்துட்டு போனதுல இருந்து உன் மூஞ்சி தொங்கி போச்சு. அது வரைக்கும் நல்லா தான் இருந்தா மேகி செய்ய போகுது. அவன் உன்கிட்ட பேச மாட்டேங்கிறான்னா நல்லதுன்னு நல்ல படன்னு விட்டுட்டு உன் வேலையை பாரு. என்னத்துக்கு நீ மூஞ்சி தொங்க போட்டுட்டடாக்க? ஏற்கனவே நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனைலாம் உனக்கு தெரியும் தானே. அதுக்கப்புறம் என்னத்துக்கு நீ இப்படி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நானும் பேசக்கூடாதுன்னு தான் இருக்கேன். அப்புறம் எதுக்கு நீ தனியா போய் உட்கார்ந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க? நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தானே பாட்டு போட்டு ஆடி டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா விளையாடிட்டு அடப்போம். அப்படிதானே இருக்கணும். நீ மட்டும் ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துக்கிட்டு சோகப்பட்டா கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆமா சந்தியா, சோனி சொல்றது சரிதான். நீ இப்ப வர எங்க கூட ஒழுங்கா சேர்றதே கிடையாது. போன் எடுத்துக்கிட்டு ஓரமா போயிடுற. காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடிலாம் எங்க கூட எவ்வளவு அழகா ஜாலியா இருப்ப தெரியுமா? ஒரு வருஷமா உன் மூஞ்ச பார்க்க முடியல. அப்பப்ப சேடா ஆயிடுற. அப்படிலாம் ஒன்றும் இல்லை பூமாரி, நீங்களா அப்படி நினச்சிக்கிறீன்னு நினைக்கேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், நீ போய் ஓரமாக உட்கார்ந்துக்கிட்டு எதையாவது ஒன்று யோசிச்சுட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியாது பத்தியா? நாங்களாம் பச்சை குழந்தைங்களா. சரி விடுங்க போய், இப்போ நான் என்ன பண்ணணும் இங்கேயே? எங்க கூட வந்து பேசு விளையாடு.
அப்புறமா அதை பண்ணு. நீ மட்டும் தனியா தனியா இருந்தா என்ன அர்த்தம்? சரி வாரேன் பா. இப்போ எங்கே போனோங்கிய உங்களை மாதிரி இந்த செடி கொடி எல்லாத்தையும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கணுமோ? நாங்க என்ன ஆடு மாடா மேயதுக்கு? நாங்க ஒவ்வொரு செடியா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வச்ச செடிலாம் எப்படி இருக்கு, எப்படி பூக்குதுன்னு. சரி நீங்கள் பார்த்துட்டு இருங்க. அம்மா கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனால கறி கிரி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வெங்காயம் தக்காளி உடச்சி வைக்க போகிறேன். நீங்கள் பாருங்க செடி கொடியவே. நான் போய் ஏதாவது அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பாத்தியாவல மறுபடியும் போன தூக்கிட்டு போயிட்டா பேரு. இனிமே கிச்சன்ல போய் இந்த சோக பட்டு வெலை போட்டுட்டு அப்படியே வெங்காயம் தக்காளி வெட்டுவா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. லவ் பண்ண இப்படி ஆயிருவாவளோ? ஏன் நீ என்ன லவ் பண்ணி பாரு. அம்மா வேண்டாப்பா, எங்க அப்பா தோலை உரிச்சிருவாவே. இல்லைன்னா உனக்கு அங்கே கீழே நிற்கணும் வளரும். சீ போவே ஜோனி. சின்ன பொண்ணுக்கெல்லாம் அவங்க மாமா பையன் ரெடியா இருக்காரு. எப்ப ஊன்னு சொல்றால சின்ன பொண்ணு, அப்ப டபக்குன்னு தாலி கட்டி விட்டுருவாரு. இவ சின்ன பொண்ணு அப்படியா? உங்க மாமா பையனையா நீ கட்டிக்க போற? இப்போ சும்மா இருங்கவ. எங்கள் வீட்டில் ஒரு நாள் அப்படி பேசிக்கிட்டு இருந்தாவ, அதை சோனிக்கிட்ட சொன்னேன். உடனே அவள் என்னைய கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுலேருந்து நானே அந்த பையனை பார்த்ததே கிடையாது. அது பையன் கிடையாது, ஆனா அங்கிள். இப்போ அப்படியா சின்ன பொண்ணு? ஆமாம், அவர் அப்பயே காலேஜ் முடிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறாரு. அப்போ அது அங்கிள் தானே. ஐயோ, அங்கிளா உனக்கு மாப்பிள்ள? எப்போ நீங்கள் வேற சும்மா இருங்கவ. அந்த கலட்டு பையில யார் கல்யாணம் பண்ணுவா? நான்லாம் வேண்டான்னு சொல்லிடுவேன்ப்பா. சின்ன பொண்ணு வீட்டுல சொத்து வெளியே போயிடக்கூடாதுன்னு சின்ன பொண்ணை பிடிச்சி கட்டி வச்சிடலான்னு பக்கம் போல அந்த அங்கிளுக்கு. சொத்தாவது மேலாவது எனக்கு எதுவும் வேண்டாம், நான் வீட்டை விட்டு ஓட போறேன்ட்டு ஓடிடுவேன். அந்த ஆளெல்லாம் கல்யாணம் பண்ண சொன்னான். அப்பனா சின்ன பொண்ணு மாமா பையனை பாக்கணுமே. ஏன் அந்த மாமா பையனை பார்த்து நீ கல்யாணம் பண்ண போறியோ? இல்ல சின்ன பொண்ணு, உனக்கும் பேர் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கணும்ல, அதுக்குதான். உங்களுக்கெல்லாம் அப்புறம் தான் எனக்கு, அதனால கொஞ்சம் அடங்குங்க. சரி, சேஞ்ச் த டாபிக். எல்லாம் உமா குந்தாணி, என்ன எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தான்னு கேட்டேன். இந்த வாழை மரம் கிடக்கு பாரு. இனிமே இந்த வாழை மரத்துல இருந்து நம்ம இந்த வாழை இதெல்லாம் தடையெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு உள்ள ஒரு குருத்து இருக்கும் பாரு. அந்த குருத்து எடுத்து தான் இப்ப வியாபாரம் பண்ண போறேன். அதுக்குதான் உன்னைய கூப்பிட்டு வந்தேன். எது வாழை குறுத்து விற்க போறியா? ஆமா, இதுவும் நல்ல வியாபாரம் தானே. அது சரி, இது யார் வீட்டு வாழை மரம்? என்ன இங்கே கிடக்கு? எதுவும் காசு கொடுத்து வாங்கி இங்கே கொண்டு போட்டு வச்சிருக்கியா? வீட்டுக்கு எடுத்துட்டு வர முடியாம? அட யாரு கொண்டு போட்டான்லாம் தெரியாது இந்த ரெண்டு வாழை மரத்தையும். நான் அப்பவே இங்க சாணி எடுக்க வந்தேனா, வரும்போது பார்த்தேன். அப்ப அவ்வளோ அங்கே நின்று பேசிட்டு நின்னாவளா, அதனால அப்ப நமக்கு இதை பிரிக்க கூச்சமா இருந்துச்சு. அதான் அப்புறம் பெரிய பொண்ணை கூப்பிட்டு வந்து நம்ம பிரிச்சு எடுத்து இதை கட் பண்ணி கொண்டு போய் வித்துடலான்னு நினைச்சுக்கிட்டு உன்னைய கூப்பிட வந்தேன். அடக்கிருக்கி. அட வா பெரிய பொண்ணு, சீக்கிரம் சட்டு போட்டுன்னு பிரிச்சு வாழைத்தண்டை எடுப்போம். டைம் வேஸ்ட் பண்ணாத, ஓடி ஓடி நிறைய வேலை கிடக்கு. எங்க அண்ணன் என்ன இப்படி பார்த்தா என்ன நினைப்பான்? உரக்குழியில குப்பையில கிடக்க வாழைத்தரெல்லாம் நம்ம தங்கச்சி கடந்து இப்படி பறக்குதுன்னு கேவலமாலாம் நினைப்பான். எப்பா தண்டை பண்ணி, நான் 2 முறை இறக்குனா நீ 1 முறை தான் இறக்குவ போல இருக்கு. என்ன நீ இப்படி அண்ணன் நடந்துகிட்டு இருந்தா வேலைக்காவாது. நான் தான் சொல்லியிருக்கோம்ல, விறுவிறுன்னு வேலையை பார்க்கணும். அப்பதான் நமக்கு இங்க வேலை. இல்லாட்டினா வெளியே தூக்கி போட்டு போயிருவாங்க, பாத்துக்க. சரிண்ணே சரிண்ணே. நல்ல நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சு பாரா, அருமையா இருக்கும் கறி. நான் எப்பயும் அப்படிதான் செய்வேன் பாத்துக்க. நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாளுவேன். சரிக்கா, அப்ப நான் இன்னைக்கு அப்படி செஞ்சு பாக்கேன். செஞ்சு பாரு செஞ்சு பாரு. எக்கா ஒரு நிமிஷம் அங்க பாருங்களா. என்னது சரசு? ஐயோ அங்க கொஞ்சம் பாருங்களா யாருன்னு. நம்ம பொழப்பு இப்படி நாய் பொழப்பு ஆகி போச்சே. நம்ம இப்படி நம்ம ஊருக்குள்ளேயே வந்து செங்கல் சிமிட்டுன்னு தூக்கிக்கிட்டு தெரியாது. தெரிஞ்சா நம்ம மரியாதை என்ன ஆகுறது? யார் கண்ணிலையும் படப்படாது. சீக்கிரத்தையும் அவ்வளோத்தையும் இறக்கி போட்டுட்டு போயிடணும். இக்கு தண்டை பண்ணி என்ன இங்க வந்து செங்கல் சிமெண்ட்னு இறக்கி வச்சுட்டு டக்காரு. இப்போ இந்த வேலை தான் பார்க்காரோ? ஐயா அக்கா வீட்டில் தானே இருக்காருன்னு சொன்னாவே. அங்கே போய் நான் ராஜா கணங்க இருப்பேன்னு சொல்லிட்டு இப்படி கடந்து மாங்கன்னு வேலை செஞ்சுட்டு டக்காரு. ஆமா சரசு, இந்த வேலை தான் செய்யாராம். நானும் கேள்விப்பட்டேன். ஐயா அக்கா நம்ம ஊரில் ஒன்றும் இருக்குதுல்ல, அது சொல்லிச்சு. காலையில தான் சொல்லிச்சு. அதுக்குள்ள இவர் நம்ம கண்ணில் படுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. இவருக்கு இது தேவைதான். அவர் அக்காவை நம்பி போனார்ல, இப்போ வீட்டில் கூட தங்க வைக்கிறது இல்லையா. வெளியில அந்த வேலை செய்யற இடத்துல வேலை செய்ய ஆளுவ கூட தங்கிக்கிட்ட சொல்லியிருக்காவலாம். அங்கதான் தங்கியாராம். என்னக்கா சொல்றிய? ஆமா, இன்னைக்கு காலையில தான் சொல்லிச்சது. அது கேட்க வயிற்றுச்சலா இருந்து, அதனால அந்த கதையை பத்தி பேசாதீங்க, எனக்கு எதுவும் தேவையில்லை, அந்த கதையை எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் வேற வந்துட்டேன். எப்படிக்கா சொத்து பூராத்தையும் எழுதி வாங்கிட்டு இவரு இப்படி வேலை வாங்கிட்டு தெரியுது? இன்னும் அவரு அறிவில்லாம சுத்திக்கிட்டு இருக்காரு. உங்ககிட்ட இங்க இருக்கும்போது எவ்வளவு அழகா இருந்தாரு. நல்லா ராஜா கணங்க இங்கதான் தோட்டத்துக்கு போயிட்டு நல்லா வந்துகிட்டு சுத்திக்கிட்டு தெரிஞ்சாரு. இப்போ இப்படி கல்லு மண்ணுன்னு சமக்க விட்டுருக்குது அந்த பொம்பளை. என்னமும் பண்ணிட்டு போறாரு சரசு. இவரை நம்ம கண்டுக்கப்படாது. நம்ம பாட்டுக்கு நம்ம போவோம் வா.
ஐயோ லட்சுமி எங்க இங்க வந்தா? அட கடவுளே, யாரு கண்ணுல படக்கூடாதுன்னு நினைச்சேனே அவ கண்ணிலே பட்டுட்டேனே. இந்த ஆளுக்கெல்லாம் இதுவும் வேணும் இன்னமும் வேணும், நல்லா அனுபவிக்கட்டும். நம்ம லட்சி கிட்ட இருந்து பிசினஸ் ஆரம்பிப்போம். லட்சி தான் நல்லா கைராசியானது. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. வீட்டில் ஆளை காணும் போலையே, ஒருத்தரும் சத்தம் இல்லையலா? வா நம்ம பக்கத்து தெருவுக்கு போயிட்டு அப்படியே வருவோம். அதுக்கப்புறம் என்ன? அம்மா அணக்கல்ல போலியா பிள்ளைலாம் இருந்த மாதிரி இல்லையே, பின்னாடி கிடப்பாள்வல. பிள்ளைகள் இருந்தாலும் வேற அம்மா வரணும்னு தான் சொல்லுவோம். வேற இந்த வாழைத்தண்டு வாங்கி போட்டுட்டு வேற எம்மா சத்தம் போடுவாவ. வா வா நம்ம அப்படியே பக்கத்து தெருவுக்குலாம் போயிட்டு வருவோம். அதுவும் சரிதான். சரி, வாழைத்தண்டு 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 வாங்கலையோ வாழைத்தண்டு. உங்க வீட்டுக்காரங்களுக்கு கல் அடப்பு இருந்தாலும் என்ன அடப்பு இருந்தாலும் இது பிச்சுக்கிட்டு பறந்துரும். வாழைத்தண்டு வாங்கி கொடுத்து பாருங்க. ஓம் புருஷனுக்கு செஞ்சு கொடு. என்னதாவது ஒரு நாளாவது ஓம் புருஷனுக்கு உன் கையால் ஏதாவது செஞ்சு கொடுக்கியாளா? நீ வாயை மூடு. நீ ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசாத. நீ உன் புருஷனுக்கு ஆக்கி போட்டிருக்கியா? நீ இன்னைக்கு 20 ரூபாய்க்கு இந்த வாழைத்தண்டு எடுத்துட்டு போயிட்டு செஞ்சு உன் வீட்டுக்காரனுக்கு கொடுமத. எனக்கும் தான் என் வீட்டில் என் மாமியார் இருக்கலாம், அது செய்யும். நான் எனக்கு செய்ய தெரிஞ்சா நான் ஏன் இப்படி இருக்கேன்? அப்பனா மூடிக்கிட்டு வா, வியாபாரத்தை மட்டும் கவனி.